வணக்கம் நண்பா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லா தளபதி ரசிகர்களுக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலாக என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வரப்போகுது, குறிப்பாக அவரோட பொலிட்டிக்கலில் வந்து என்னென்ன திருப்ப போகிறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த சேனலுக்கு புதுசாக அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதியோட பிறந்தநாள் வந்து ஜூன் மாதம் 22ஆம் வந்து கோலாகலமாக கொண்டாட்டமாக இருக்க போகுது. இந்த பிறந்தநாளுக்கு என்னென்னலாம் அப்டேட்ஸ் வரப்போகுதுன்னு முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு சினிமா வயசாக பார்க்கல ஜூன் மாதம் 21ஆம் அவரோட இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க ஜனநாயகன் படத்தோட கிளிம்ஸை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஏற்கனவே வந்து கோட்லேயும் இருந்தது. இந்த கோட்டில் வந்து அவரோட பிறந்தநாள் முன்னிட்டு ஒரு வேறு லெவலில் ஒரு டீசர் மாதிரி ஒரு கிளிம்ஸை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிம்ஸும் வேறு லெவலில் வந்து பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி இப்போயும் வந்து கிளிம்ஸை விட போகிறாங்க. குறிப்பாக அவரோட பிறந்தநாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி 21ஆம் 6 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா அப்டேட் கிடச்சிருக்கு. குறிப்பாக அதே மாதிரி அவர் பிறந்தநாளை மட்டும் ஒரு நியூ போஸ்டர் லான்ச் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஜனநாயகம் படத்துலேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வேறு லெவலில் இருக்க போகுது. குறிப்பாக அந்த கிளிம்ஸ் மூலமாக வந்து இந்த படத்தோட அந்த டோனை தெரிஞ்சிக்க முடியும். நம்ம வினோத் ஏற்கனவே வந்து ஒரு வேறு லெவல் படம் எடுக்க போகிற ஒரு படைப்பாளின்னு நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவரோட படத்துலேருந்து இப்போ வரைக்கும் நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் எனக்கு சதுரங்க வேட்டையும் அதே மாதிரி தீரன் அதிகாரம் மற்றும் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இந்த படத்தில் வந்து அவர் ஒரு போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் தளபதியை போலீஸ் கதாபாத்திரத்தில் நம்ம தீரன் அதிகாரம் ஒன்றில் எப்படி காலத்தையே பார்த்தோமோ அந்த மாதிரி வந்து ஒரு வெயிட்டான ரோலை கொடுத்துருக்காரா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த கிளிம்ஸை பார்க்கலையே அந்த எஃபர்ட்லேயே கண்டிப்பாக தெரிய போகுது. நம்ம தளபதிக்கும் அந்த காப்புக்கும் உள்ள ஒரு சிக்னேச்சரே வேறு லெவலில் இருக்கும். தெரியலேருந்து அவருக்கு முன்னாடி படம் ஜில்லா எல்லாமே வந்து ஒரு வேறு லெவலில் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுச்சு. இந்த படத்தில் வந்து அவர் எப்படி வந்து இம்பேக்டை க்ரியேட் பண்ண போகிறான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். குறிப்பாக இந்த படம் தான் நம்ம தளபதியோட கடைசி படமாக இருக்க போது. இந்த படத்தோட ப்ரொமோஷன் எல்லாமே லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு தான் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த கிளிம்ஸ் என்ன மாதிரி இம்பேக்டை க்ரியேட் பண்ண போதுன்னு நம்ம பார்க்கலாம். அதனால் எல்லா ஃபேன்ஸும் அன்றைக்கி வந்து ஒரு வேறு லெவல் சந்தோஷத்தில் விற்க போகிறாங்க. அடுத்து வந்து அவர் பொலிட்டிக்கல் என்ட்ரியை வந்து பார்த்தோன்னா, அவர் இப்போ வந்து ஒரு முழுநிலை அரசியல்வாதியாக வந்து மாறிட்டார். ஏன்னா ஜனநாயகன் படத்தோட ஃபுல் ஷூட்டிங்குமே அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார். இப்போ அவரோட ஒரு பொலிட்டிக்கலாக வந்து அங்கே வந்து ஒரு பார்ட்டியில் வந்து மொத்தமாக கூப்பிட்டு ஒரு கேக் வெட்டுற மாதிரி கேக் கட்டிங்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு அறிக்கையும் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து அது வந்து முக்கியமான ஒன்றா இருக்க போது. நம்ம தளபதியோட பர்த்டே வந்து அவரோட பொலிட்டிக்கல் ஜேர்னிக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மைல் ஸ்டோனாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து அவர் வந்து ஏற்கனவே ஒரு மாநாடு பண்ணியே வேறு லெவலில் பண்ணிட்டார். அடுத்த மாநாடு வேறு நடத்தப்பட்டதாக சொல்லியிருக்காரு. அதை பற்றியெல்லாம் வந்து ஒரு கிளியரான ஒரு ரிவ்யூ வந்து அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க போகிறாங்க. குறிப்பாக வந்து இப்போ தான் வந்து பூத் கமிட்டிலேருந்து ஒவ்வொரு மாநாடு அதே மாதிரி ஒவ்வொரு அனலிசிஸாக வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை வச்சு அவங்க எப்படி இம்பேக்டை க்ரியேட் பண்ண போகிறாங்கன்றத நம்ம 2026 எலெக்ஷனில் தான் தெரியும். இப்போ அதுக்கான ஒரு சின்ன சின்ன முடிவுகள் அதே மாதிரி அறிக்கைகள் தளபதி வந்து மக்களை பார்க்குற மாதிரியான செய்கைகள்லாம் இருக்க போது. இந்த பர்த்டே வந்து ரொம்பவே ஸ்பெஷலான பர்த்டேவாக இருக்க போகிறது தான் உண்மையான விஷயமா இருக்க போது. குறிப்பாக வந்து அவரோட பிறந்தநாளுக்கெல்லாம் அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து கேக் வெட்டுறது இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் நடக்கும். மாஸ்டரில் வந்து நடந்தது அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் வந்து அவர் வந்து முடித்ததுனால அந்த மாதிரியெல்லாம் கட்டிங் இருக்காது. ஆனால் அவங்க வந்து பொலிட்டிக்கலாக வந்து மக்களோட கலந்து கேக் கட்டுற மாதிரியான சீக்வன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தளபதியோட பெரியர்கள்லாம் வேறு லெவலில் சம்பவம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதியோட பர்த்டேவை முன்னிட்டு ரீலீஸ் படத்தோட அப்டேட்டும் வந்திருக்கு. நம்ம தளபதியோட பர்த்டே முன்னிட்டு மெர்சல் படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து நம்ம தளபதியோட ஒன் ஆஃப் த கல்ட் மூவின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து நம்ம அட்லியோட ஒரு வேறு லெவல் மேஜிக் அந்த படத்தில் ஒர்க் ஆகிருக்கும். மெர்சல் வந்து அந்த 3 விஜய் ஒரே நேரத்தில் காமிச்சு வேறு லெவல் சக்கப்போடு போட்டிருப்பாங்க. இந்த வாரமே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நம்ம தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலாக இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதுவும் மல்டிபிள் லாங்குவேஜில். அதனால் தளபதி ஃபேன்ஸ்லாம் வேறு லெவல் சக்கப்போடு போட போகிறாங்க. அதே மாதிரி அவரோட மெர்சல் அப்புறம் நம்ம பிகில் 3 படத்துலேயும் வந்து நம்ம அட்லியோட அந்த பியூரான ஒரு ஃபேன் பாய் சம்பவத்தை பார்க்கலாம். அதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது வந்து மெர்சல் தான். ஏன்னா 3 ரோல்லையுமே நம்ம தளபதி வேறு லெவலில் இருப்பார். குறிப்பாக வெற்றிமாறனோட ரோல் பக்காவாக இருக்கும். அதனால் ஸ்டேட்டில் எல்லோரும் வந்து பூம் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேறு லெவல் சர்ப்ரைஸோடு நல்லாயிருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட இந்த பர்த்டே உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்பெஷலாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.